அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி தொழுகையின் சிறப்புகள் அப்படின்ற தலைப்பில் ஹதீஸ்கள் பார்க்கலாம். கியாமத் நாளில் விசாரணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றுள்ளார்கள், கியாமத் நாளில் முதலில் தொழுகையை பற்றியே விசாரணை செய்யப்படும். அது சீராக ஒழுங்காக பரிபூர்ணமாக நிறைவேற்றி இருந்தால் அவனுடைய மற்ற அமல்களும் சரியாகவே இருக்கும். அது சீர்கெட்டிருந்தால் அவனுடைய மற்ற அமல்களும் சீர்கெட்டதாகவே இருக்கும். இது சின்ன ஹதீஸ் தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹதீஸோட ஹெட்டிங் கியாமத் நாளில் விசாரணை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கியாமத் நாளில் முதல்ல தொழுகையை பற்றி தான் விசாரணை செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அது சீராக ஒழுங்காக பரிபூர்ணமாக அவங்க தொழுதுருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மற்ற அமல்கள், திக்ரு செய்கிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத் கொடுக்கறது, இந்த மாதிரி மற்ற அமல்களும் சரியாக இருக்கும். தொழுகை அவங்க ஃபஸ்ட்டு நல்லா தொழுதுருந்தாங்க அப்படின்னா மற்ற அமல்கள் லைக் நோன்பு வைக்கிறது, ஜக்காத் கொடுக்கறது, ஹஜ்ஜு செய்கிறது, திக்ரு செய்கிறது, அதெல்லாம் அவங்க சரியாக செஞ்சுருப்பாங்க, சரியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னு, அது சீர்கெட்டிருந்தால், தொழுகை சீர்கெட்டிருந்தால் அவனுடைய மற்ற அமல்களும் சீர்கெட்டதாகவே இருக்கும். தொழுகையை அவங்க சரியாக செய்யலை அப்படின்னா அவங்களுடைய மற்ற அமல்களும், நோன்பு வைக்கிறது, ஜக்காத் கொடுக்குறது, ஹஜ்ஜு செய்கிறது, திக்ரு செய்கிறது, இந்த மாதிரி மற்ற அமல்களும் அவங்க ஒழுங்காக செஞ்சுருக்க மாட்டாங்க. அதாவது சீர்கெட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விளக்கம் பார்க்கலாம். ஒரு விளக்கம் என்னென்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தமது ஆட்சியின் போது எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்கும் கீழ்காணும் அறிக்கையை அனுப்பினார்கள். தொழுகையைத்தான் எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். அதை பேணுதலுடனும் கவனமாகவும் நிறைவேற்றுபவரே தீனுடைய மற்ற காரியங்களையும் நல்ல முறையில் நிறைவேற்ற முடியும். தொழுகையை அசட்டை செய்பவர், புறக்கணிப்பவர் தீனுடைய மற்ற காரியங்களையும் கெடுத்து விடுவார் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, தொழுகை தான் அவங்க இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சியின் போது எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்கும் இந்த கீழ்காணும் அறிக்கையை அவங்க அனுப்பியிருக்காங்க. என்னென்னா, தொழுகை தான் எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம் நான் கருதுகிறேன், நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதை பேணுதலாகவும் கவனமாகவும் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றுபவரே தீனுடைய மற்ற காரியங்கள், அதை சரியாக செய்கிறவங்க தான் மற்ற எல்லா காரியங்களும் நல்லபடியாக செய்வாங்க, நல்ல முறையில் நிறைவேற்ற முடியும். அவங்களால தான் மற்ற எல்லா காரியங்களும் நல்லா நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழுகையை அசட்டை செய்பவர், புறக்கணிப்பவர் தீனுடைய மற்ற காரியங்களை கெடுத்து விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஹதீஸில் உறுதிப்படுத்தப்படுகிறது, ஒரு முஸ்லீம் பேணுதலாக தொழுது வரும் வரை ஷைத்தான் அவரை கண்டு பயப்படுகிறான், அவரிடம் நெருங்குவதற்கு துணிவு கொள்வதில்லை. ஆனால் எப்போது அவர் தொழுகையை அரைகுறையாக நிறைவேற்றுகிறாரோ அப்போது ஷைத்தானுக்கு துணிவு பிறந்து அவரை வழிகெடுக்க எண்ணி பெரும் பாவங்களில் சிக்க வைத்து விடுகிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களை விட்டும் வெறுக்கத்தக்க செயல்களை விட்டும் தடுக்கிறது என்னும் ஆயத்தின் கருத்து இதுதான். இதில் என்னென்னா, ஒரு ஹதீஸில் உறுதியாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒரு முஸ்லீம் பேணுதலாக தொழுதாங்க அப்படின்னா ஷைத்தான் அவங்கள பார்த்து பயப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அது ஒழுக்கமாக டெய்லி நல்ல முறையில் தொழுதா ஷைத்தான் அவங்கள பார்த்து பயப்படுறானா. அதே அவங்க தொழுகையில் அசட்டையாக இருந்தாங்க, ஒழுங்காக சரியாக தொழுவலை அப்படின்னா ஷைத்தானுக்கு தைரியம் அவங்கள வழிகேடு செய்கிறான். ஒழுங்காக நல்லபடியாக தொழுவுறவங்கள பார்த்து பயப்படுறான். ஐயோ, நல்லா தொழுவுறாங்களே, டெய்லி தொழுவுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தைரியம், துணிவு அவனுக்கு வரவே வராதான். அவங்கள பார்த்து பயப்படுவானாம். இதே நல்லபடியாக தொழுவுறவங்கள, நல்லா தொழுவாமல் அரைகுறையாக இருக்கவங்கள அவன் ஷைத்தானுக்கு துணிவு பிறந்துனா அவனுக்கு தைரியம் வந்துடுது. இவங்க அசட்டையாக இருக்காங்க, நமக்கு ஏற்ற மாதிரியே இருக்காங்க, இவங்கள வழிகேடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க வந்து பெரும் பாவங்கள்லாம் வந்து இவன் வந்து சிக்க வச்சிடுறான். அப்புறம் அல்லாஹ் தாலா வந்து குரானில் சொல்கிறான், இன்ன சொலாத்த தன்ஹா அதாவது அல்லாஹ் வந்து குரானில் சொல்கிறான், இன்ன சொலாத்த தன்ஹா அனில் ஃபக்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களை விட்டும் வெறுக்கத்தக்க செயல்களை விட்டும் தடுக்கிறது என்ற ஆயத்து இதுதான். இது வந்து குரான் ஆயத்து. ஸோ இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து தொழுகையை வந்து நம்ம வந்து உரிய நேரத்தில் வந்து தொழுகக்கூடியவங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் கரெக்டான டைம் தொழுகக்கூடியவங்களா இருக்கணும். பாங்கு சொன்ன உடனே தொழுகக்கூடியவங்களா இருக்கணும். பாங்குக்கு முன்னாடியே வக்து வந்துடுச்சுன்னா, டைம் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து தொழுவலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து தொழுகக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். தொழுகிறோன்னா அது வந்து இதுதான் நம்மளோட கடைசி தொழுகையாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சி கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். பார்த்திங்களா, நம்ம வந்து தொழுவலைன்னா ஷைத்தான் நமக்கு வந்து தைரியம் வந்து நம்மளை வந்து எல்லா பாவங்கள்லையும் நம்ம வந்து மாட்ட வச்சிருவான். ஸோ நம்ம வந்து பயந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். தொழுகையை பற்றி ஃபஸ்ட்டு தான் கியாமத் நாளில் வந்து தொழுகையை பற்றி தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக்குறான். ஸோ நம்ம வந்து கியாமத் நாளுக்காக நம்ம வந்து பயந்து நம்ம வந்து தொழுகையை வந்து நிறைவு செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டதின்படி அமல் செய்ய அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.